ஃபஸ்ட்டு அந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே சர்ச் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நகல் வேணும் அப்படின்னா நகல் மின்னணு அட்டை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேப்சாவாக அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ வந்து இங்கே பாருங்க, அப்படியே கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்கும். அந்த தேர்ந்தெடுக்கவும் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டை பிளவுகள், ஏதாவது அட்டையில் ஏதாவது பேர் சேர்த்திருக்கீங்க, பேர் நீக்கிருக்கீங்க அப்படின்னா இதை கொடுங்க. இல்லை தொலைஞ்சிச்சுன்னா இதை கொடுங்க. நியூ நேம் ஆட் ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ரீசனை கொடுத்துட்டு நீங்கள் தொடர அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு தொடரன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. கார்டு வந்து ஓகே ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஐடியா. மொபைல்லேருந்தே பண்ணிக்கலாம்.